பாத்து வாங்க மாமா, மெதுவா. கதவை திறண்டா, அங்க என்னடா வெடிக்க பார்த்தா? சரிடா, பாத்துடா, பாத்து பாத்து உட்காருங்க மாமா. ஜாக்கிரதை. ஃபோன் பண்ணிட்டு வா. சரிடா, சரி வரேங்க. முரளி வாங்க, ஒரு போய் பார்க்க. முடியாது நந்தினி, இப்பதான் அவன் கிளம்பி போறான். கடவுளே, இந்த நிமிஷம் கூட என் மேல உனக்கு இறக்க வரலையா? அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பதான் அவரை பார்க்க முடியாம போச்சு. கடைசியில டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போதாவது பார்க்கலான்னு பார்த்தா இப்ப கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. நடந்த எல்லா உண்மைகளையும் மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு தான் மாப்பிள்ளை கிட்டயாவது சொல்லிடலான்னு வந்தா அவரும் கிளம்பி போயிட்டாரு. யாரு நம்பினாலும் நம்பலனாலும் மாப்பிள்ளை கண்டிப்பா நம்புவாரு. ஆனா இனிமே எப்படிப்பா போய் சொல்ல முடியும்? அவங்க வீட்டுல இருக்கவங்க அவரை பார்க்க விட மாட்டாங்களே. இல்லப்பா, இன்னைக்கு யார் தடுத்தாலும் அவரை பார்த்து எல்லா உண்மையும் நான் சொல்லித்தான் ஆகணும். வாங்கப்பா, அவர் வீட்டுக்கு போலாம். சரிம்மா, மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டியதுதான். ஆனா இப்ப போய் சொல்றது சரியா வரும்னு எனக்கு தோணல. இதுதான்ப்பா சரியான நேரம். இதை விட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லவே முடியாது. வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. சரி வா, விஸ்வா கிட்ட பக்குவமா பேசுங்க. கண்டிப்பா அவன் உங்களை புரிஞ்சுப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி முரளி, நாங்க வரோம். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போங்க. என்ன மாமா இது? நீங்க எமோஷனல் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. கலங்காதீங்க தம்பி, அம்மா போய் பாருங்க தம்பி. நடந்து போச்சு, அம்மா போய் பாருங்க தம்பி. வாங்க. பாத்து மாமா. மாமா, ஐயோ, விஸ்வா, 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 எங்க அண்ணன் இப்படி அநியாயமா போயிட்டாரேடா. எங்க அண்ணனுக்கு சாகுற வயசாடா. ஐயோ, கொலசாமி மாதிரி நம்ம குடும்பத்துக்கே இருந்தவராச்சே, இப்படி நம்மளெல்லாம் அனாதை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு.
இப்படி போகிறதுக்கு நான் வந்தேன். இப்படி போகிறதுக்கு நான் பொழைச்சு நின்னுகிட்டு இருக்கேன். ஐயோ, அந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்து தொலைச்சிருக்கேன். செத்து முடியாதுடா. உங்க அப்பா தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. நீயும் போயிட்டா நான் எங்கடா போவேன்? ஐயோ, என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல. பாவம் பண்ணிருக்கேம்மா. இல்லம்மா, தொடாதம்மா. இல்ல தொடாதம்மா. நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிருக்கேம்மா. ஒரு புள்ளையா இருந்து கடைசி சடங்கு கூட மாட்டோம். சத்தியமாமா, அப்பா அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு குறை வைக்கல. அடிப்படை கடமையை கூட செய்யலையம்மா. அப்படிலாம் பேசாதடா. உங்க அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை பார்த்துதான்டா உயிரோட இருக்கேன். சாரிப்பா, 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 அப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எமோஷனல் ஆகாதீங்க. ஹாஸ்பிடல்ல டாக்டர் கிட்ட போன உயிர் திரும்பி வராது, எமோஷனல் ஆக மாட்டேன்னு சொன்னீங்களே மாமா. நீங்க இப்படி எல்லாம் எமோஷனல் ஆனா உங்க உயிருக்கு ஆபத்தாயிடும் மாமா. ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க மாமா, ப்ளீஸ். முடியலையே கல்பனா. எந்த வேதனை தாங்குவேன். அப்பா போனது எனக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்பா பக்கத்துல கூட ஆறுதலா என்னால இருக்க முடியும். என்ன மாமா ப்ளீஸ் மாமா. அப்பா என்ன வளர்க்கறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா உனக்கு? என்னென்ன பண்ணிருக்காரு எனக்கு தெரியுமா உனக்கு? அம்மாக்கு தெரியும். அம்மா அம்மா உனக்கு தெரியலம்மா, சின்ன வயசுல நிறைய விஷயம் அவரை பத்தி இங்க யாருக்குமே தெரியாது. ஏமா உனக்கு ஞாபகம் இருக்கலம்மா, எனக்கு உடம்பு சரியாம போச்சுன்னா ஊசி போட வருவாங்க, பயப்படுவேன். நான் எனக்கு ஊசி போடணுங்கிறதுக்காக ஒண்ணுமே இருக்காது. அவர் கையில ஊசி போட்டுக்குவார் ஃபர்ஸ்ட். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சதில்லை தெரியுமா? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு ஒரு பிரச்சனைனா, இன்னைக்கெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு 12-1 மணிக்கு மேல சாமி படத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு எனக்காக வேண்டிக்கிட்டு அழுவாரு. நான் அதையும் ஒரு நாள் பார்த்தேன். பார்த்துட்டு அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுத. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. பார்க்கத்த ஆள் மலை மாதிரி இருப்பார். உள்ளுக்குள்ள பச்சை குழந்தை தெரியுமா அவரு? அம்மாவை கேட்டுப்பார். சின்ன வயசுல இருந்து இன்னி வரைக்கும் என்ன ஒரு தடவை கூட அவர் அடிச்சதில்லை தெரியுமா? ஏதோ தெரியாம என்னைக்கோ கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டாருன்னா அன்னைக்கு ராத்திரி உட்காந்து சாரி விஸ்வா, சாரி விஸ்வான்னு ஒரு டைரி வச்சிருக்காரு. அதுல எழுதுவாரு, 1000 தடவை எழுதுவாரு. யாருக்கும் காட்டவும் மாட்டாரு. வெட்டிக்கடையில் ஒளிச்சு வச்சு போனீங்க. எங்க அப்பா என் மேல வச்சிருந்த பாசம், அன்பு இதெல்லாம் வெளியில சொன்னா ஏதோ டிராமா மாதிரி இருக்கும். சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு எனக்கு
லைஃப்ல ஒரு மெச்சூரிட்டி, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியம் இதெல்லாம் இருக்குன்னா அது அத்தனையும் அந்த மனுஷன் போட்ட பிச்சை. எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி திடீர்னு அவ்வாலின்னு விட்டுட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே போயிட்டு மாதிரி இருக்கு. விஷ்வா, நம்ம அப்பாவை நம்ம எங்கடா தேடுவோம்? நல்லபடி தானே பாத்துக்கிட்டாரு நம்ம எல்லாரையும். எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. கடைசியில அந்த ஒரு சின்ன கடமையை செய்யறதுக்கு கூட என்னால என்னமா அவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன் நானு. மன்னிக்கவே மாட்டேருமா. இத பாரு விஷ்வா, அப்பா நம்மள விட்டுட்டு போகல. அவரு நம்ம கூட தான் இருக்காரு. அவர் உன்னை எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டாரு. அவரை நீ கஷ்டப்படுத்துறதா எப்பவுமே நினைக்காதடா. ஐயோ விஷ்வா, உன்னை விட்டா எனக்கு வேற யாருடா இருக்கா? ஐயோ, யாருடா இருக்கா? நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாம போச்சுன்னு மாமாவோட ஆத்மாவுக்கு நல்லாவே தெரியும் மாமா. ஆமாண்டா விஷ்வா, உண்மைதான். இன்னும் சொல்ல போனா நீ ஆஸ்பத்திரியில இருந்த விஷயத்த நந்தினி அண்ணன் கிட்ட சொல்லாம இருந்தா அண்ணன் நம்மள எல்லாம் விட்டு போயிருக்க மாட்டாருடா. பாவி பாவி, ஏன் தான் இப்படி பண்ணினாலோ தெரியல. ஒரு நல்ல மனுஷனோட சாவுல சந்தோஷப்படுற கொடுமைக்காரியா இருந்திருக்காளே அந்த படுபாவி. அந்த பாவியால தானே இப்ப நான் தனிமரமா நிக்கிறேன். ப்ளீஸ் சார், நான் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன ரவுடிக்கு துரத்துக்கிட்டு வராங்க. என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு உங்க பைக்ல என்ன வீட்டுல விட்டுருங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சரி உட்காருமா.
அடி விடு. தப்பிச்ச போற அடி தரா ஏறி ஏறு நான் வர மாட்டேன். ஏறி ஓடி விட டேய் விடு. விடுன்னு சொல்றேன்ல, விடு. விஸ்வா, ஒரு பெத்த மகனா கொல்லி போடுறதுக்கு தான் உன்னால வர முடியாம போனாலும் பால் ஊத்துறதுக்காவது உன்னால வர முடிஞ்சதேப்பா. அதை நினைச்சு ஆறுதல் பட்டுக்கப்பா. வாப்பா போலாம். போயிட்டு வா. உனக்கு சோறூட்டி வளர்த்த அப்பாவுக்கு போய் பால் தெளிச்சிட்டு வா. கடவுளே, இதெல்லாம் என்ன பார்க்க வைக்கிறதுக்கு என் புருஷனை விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாமே. அண்ணி 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 அழாதுங்க அண்ணி. இது பாருங்க விஸ்வா இருக்கான்ல, இமா இனிமே உங்களை எந்த கஷ்டமும் பட விட மாட்டான். அண்ணன் உயிரோட இருக்கும்போது அவர் பேச்ச கேட்காத விஸ்வா இனிமே நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்பான். இத பாருங்க, இனிமே நீங்க எந்த விஷயத்த பத்தியும் கவலைப்படாம இப்போ இவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய சொல்லி அனுப்பி வைங்க அண்ணி. சீக்கிரம் அம்மா. எனக்கு Dun